மகாவிஷ்ணுவும் துளசியும் பற்றிய இந்த புனிதமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இப்படிப்பட்ட இந்த புராண கதைகளுக்காக எங்கள் சேனலை லைக் செய்யவும், கருத்து பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பழமையான காலத்தில் விருந்தா என்ற பக்தியுள்ள தெய்வீக பொன்மணி வாழ்ந்து வந்தாள். அவள் மனம் முழுவதும் பக்தியும் தூய்மையும் நிரம்பியிருந்தது. இறைவனை நினைத்து தவமும் பிரார்த்தனையும் செய்த விருந்தா அசைக்க முடியாத பக்திக்காக அனைவராலும் மதிக்கப்பட்டாள். விருந்தா ஜலந்தரன் என்ற வீரனின் மனைவியாக இருந்தாள். அவளின் பாவமற்ற பக்தி அவன் வலிமைக்கு ஒரு பெரிய ஆதாரமாக மாறியது. விருந்தாவின் கற்பும் பக்தியும் ஜலந்தரனை காப்பாற்றியது. அதனால் தேவர்கள் கூட அவனை வெல்வது மிகவும் கடினமாகிவிட்டது. அப்போது உலக சமநிலையை காப்பாற்ற ஒரு பெரிய திருப்பம் வந்தது. அந்த தருணத்தில் மகாவிஷ்ணுவும் இந்த நிகழ்வில் இணைந்தார். விருந்தாவின் பக்தி சக்தி தளர வேண்டிய தருணம் வந்தது. உண்மை வெளிப்பட்ட அந்த நொடி அவளின் மனம் மிகுந்த துயரத்திலும் மூழ்கியது. தன் பக்தியும் நேர்மையும் இப்படி சோதிக்கப்பட்டதை உணர்ந்த விருந்தா மிகுந்த வேதனையுடன் மகாவிஷ்ணுவை சபித்தாள். அவளின் மனவேதனை அதிகரித்தபோது விருந்தாவின் வாழ்க்கை ஒரு துயரமான முடிவை நோக்கி நகர்ந்தது. ஆனால் விருந்தாவின் பக்தி அழியவில்லை. அவளின் தூய்மையும் தெய்வீக சக்தியும் இணைந்து புனித துளசி செடியாக உலகில் நிலைத்தது. மகாவிஷ்ணுவும் துளசியின் மகிமையை ஏற்றார். அதன்பின் துளசி இறை வழிபாட்டில் உயர்ந்த புனித இடத்தை பெற்றது. அந்த நாளிலிருந்து துளசி ஒரு சாதாரண செடியாக இல்லை, பக்தி, தூய்மை, தியாகம் ஆகியவற்றின் புனித அடையாளம் மதிக்கப்பட்டது. விஷ்ணு வழிபாட்டில் துளசி இலைக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டது. துளசி இல்லாமல் பல பூஜைகள் முழுமை பெறாது என்று பக்தர்கள் நம்பினர். இந்த காரணத்தால் பல இந்து வீடுகளில் துளசி மாடம் அமைத்து தினமும் வழிபடுகிறார்கள். அது வீட்டு புனிதத்தையும் அமைதியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. துளசி ஒரு செடி மட்டுமல்ல, அது பக்தியின் சக்தி, மனதின் தூய்மை, இறைவனிடம் கொண்ட உண்மையான அன்பின் நினைவுச் சின்னம். அதனால்தான் இன்றும் துளசி வழிபாட்டில் மிக புனிதமான இடம் பெற்றிருக்கிறது. விருந்தாவின் பக்தி துளசியாகி உலகிற்கு என்றும் அருளை தருகிறது.